ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக டிஜிட்டல் கற்றலை அறிமுகப்படுத்த அவதானம். சகல பாடசாலைகளிலும் மனித மற்றும் பௌதீக வளங்களின் நியாயமான விநியோகத்தை உறுதி செய்யும் அதேவேளை டிஜிட்டல் கற்றல் முறைகளை அறிமுகப்படுத்த வேண்டும் என பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய வலியுறுத்தியுள்ளார். உயர்கல்வி, கல்வி மற்றும் தொழில்சார் பயிற்சி அமைச்சர் என்ற வகையில் பிரதமர் டிஜிட்டல் கல்வி நிலை மாற்றத்தை மேற்பார்வையிட அமைச்சரவையால் நியமிக்கப்பட்ட பணிக்குழுவுடன் அண்மையில் நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளதோடு உரிய சவால்களை எதிர்கொண்டு தேவையான கொள்கைகளை செயற்படுத்தி கல்வித்துறையில் டிஜிட்டல் நிலை மாற்றத்தை ஆரம்பித்தல் குறித்து இந்த கலந்துரையாடலில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் கலாநிதி ஹரிணி அமரசூரிய தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் தற்போதுள்ள 42,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர் பற்றாக்குறை அவசரமாக தீர்க்கப்பட வேண்டும் என்பதோடு தற்போதுள்ள ஆசிரியர் பற்றாக்குறைக்கு தீர்வாக தற்போதுள்ள வளங்களை திறன்பட பயன்படுத்தி கற்றல் இடைவெளியை குறைப்பதற்காக 6 மாதங்களுக்குள் டிஜிட்டல் கற்றல் முறைமைகளை அறிமுகப்படுத்துவதில் விசேட கவனம் செலுத்தப்பட வேண்டும். இந்த பணிக்குழுவின் முதன்மை நோக்கங்களில் மாற்றுத்திறனாளி சமுதாயம் உட்பட அனைத்து பாடசாலைகளுக்கும் வசதிகளை சமமாக விநியோகத்தை உறுதி செய்வது அடங்கும். இந்த இலக்கை அடைவதற்கு வலுவான பல்துறை பணிக்குழு அவசியம் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிகழ்வின் போது பணிக்குழு அதிகாரிகளுக்கு நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளதோடு பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதாந்திரி பணிக்குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார்.